கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் உணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்களாம் கேட்டிருப்பீங்க. நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் அதில் முக்கியமாக இன்றைக்கி வாத பொருளாக ஆயிருக்கிறது என்னன்னாக்கா, அந்த சாகடிக்கப்பட்ட சிறுமியினுடைய அம்மா இருக்காங்களே, அவங்க குடிப்பழக்கம் உடையவங்க, அவங்க அதே நேரத்தில் வீட்டில் வந்து குடிச்சிட்டு படுத்து கிடந்தாங்க அப்படின்றது தான் பயங்கர வாத பொருளாக இருக்குது. இப்போ அந்த சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் உணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொன்று வீசியிருக்காங்க அப்படிங்கிறது வாத பொருள் ஆகலை. அந்த பாப்பாவுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை இந்த சூழல்ல அப்படிங்கிறது இங்கே வாதப்பொருள் ஆகலை. தாவே காட்சியில் சிங்கப்பன் படம் என்ன செய்யுது அப்படிங்கிறது வாதப்பொருள் ஆகலை. அங்கே சாகடிக்கப்பட்ட சிறுமியை பார்க்கறது நேரடியாக விஜய் ஏன் போகலை அப்படிங்கிறது வாதப்பொருள் ஆகலை. வாதப்பொருளாக என்ன இருக்குன்னாக்கா, அந்த சாகடிக்கப்பட்ட சிறுமியினுடைய அம்மா குடிப்பழக்கம் உடையவங்க, அவங்க வீட்டில் குடித்தாங்களா இல்லையா, குடித்தாங்கன்னாக்கா என்ன சரக்கு குடித்தாங்க, ஒருவேளை குடித்தாங்கனாக்கா கூலிங்காக குடித்தாங்களா கூலிங் இல்லாமல் குடித்தாங்களா, மிக்சிங்க்கு அவங்க என்ன வச்சுக்கிட்டாங்க, சைடிஷுக்கு என்ன தொட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. அதனால் அந்த அம்மா குடித்தாங்களா இல்லையா அப்படின்ற வாத பொருள் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, இதில் பின்னாடி கேட்க வேண்டிய பல முக்கியமான விஷயங்கள் என்ன, இதில் மூடி மறைக்கப்படுகிற பல உண்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ அந்த அம்மா குடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வாத பொருளாக மாறி இருக்கு. இவங்க குடிச்சிருக்காங்க, குடிச்சிட்டு வீட்டில் படுத்து கிடந்தாங்க அப்படிங்கிறத அந்த ஏரியாவில் உள்ள ஒரு அம்மாவே வீடியோ போட்டதாக ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு பரப்பப்படுது. அப்புறம் விசாரித்தோம்னாக்கா அந்த அம்மா அந்த தெருவில் கிடையவே கிடையாது அப்படின்னு எதிர்த்த வீட்டில் நம்ம விசாரிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்ச தோழர்கள் இருக்காங்க, அவங்களும் விசாரிக்கும் பொழுது இந்த அம்மா யாருனே தெரியாதுங்க, இந்த தெருவிலே இந்த அம்மா கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை 2 தெரு தாண்டி இருக்கிற அம்மாவா, அல்லது 2 தெரு தாண்டி இருக்கிற அம்மாவுக்கு இவங்களை பற்றி எப்படி தெரியும், அல்லது இந்த தெருவே இல்லையா அப்படிங்கிறத அங்கே உள்ளவங்க விளக்குங்க. அப்போ இந்த அம்மா அந்த மாதிரி வீடியோ போட்டு இதுலேருந்து தான் வைரல் ஆகுது, அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் குடிச்சிட்டு படுத்து கிடந்தாங்க அப்படிங்கிறது. நீங்க அதே வீட்டுக்குள்ள பியர் பாட்டில், வாட்டர் பாட்டில், சரக்கு இதெல்லாம் இருந்தது. ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு, அது நீங்க பாத்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. அது வந்து ரெகுலரா இருக்கு, உங்களுக்கு வந்து மது பழக்கம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்றவங்க 1000 சொல்லாங்க சார். இப்போ நான் சொல்றவங்க 1000 சொல்லலாம். இத்தனை நாள் இதெல்லாம் வெளியே வராதது இப்ப எதுக்கு வரணும் தான் நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 10 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன். அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா அவங்க வந்து பாக்குறாங்களா வீட்டுக்குள்ள, நான் என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அப்புறம் ப்ரெஸ் மீட்ல ஐயோ நம்ம ப்ரெஸ் பீப்புளெலாம் இருக்காம பாருங்க, பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க இல்லையா, ஐயோ அப்படியே அப்படி சுற்றி போடணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சுற்றி போடணுங்க. உங்களுக்கெல்லாம் நான் கிடுக்குப்பிடி கேள்விகள்னு சொல்கிறீங்க. யோ இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எல்லா அமைச்சர்கள்கிட்டையும் எம்எல்ஏக்கள்கிட்டையும் கேட்டீங்கன்னாக்கா தமிழ்நாடு உருப்பிட்டுரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமைச்சர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ரீடேக் கேட்குறாரு, கேட்கும் பொழுது நீங்கள் ரீடேக் வேறு போகிறீங்க. அப்புறம் வேற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, இப்படி கியூட் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே நீங்கள் எந்த கேள்விகளும் கேட்குறது இல்லை. ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டுக்கே வரமாட்டேங்கிறார், அவரை நீங்கள் என்னதுன்னே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தாக்கா பொய்யா புழுகிறாப்புல, அங்கே நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க உங்கள் கட்சியிலேயே இவ்வளவு குளறுபடிகள் இருக்கேங்க அப்படின்ற கேள்வி எந்த கேள்விங்க அங்கே போக மாட்டேங்குது. ஆனால் ஒரு அப்பாவியாக ஒரு பொண்ணு கிடச்சிட்டாக்க போதுங்க, அதுவும் பாதிக்கப்பட்டவங்களாங்கிறதாக்கா அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கு நம்ம பத்திரிகையாளர் தவிர வேறு ஆளே கிடையாது, தட்டிக்கவே முடியாது. அதெல்லாம் நீதிமன்றமா விசாரணை, குறுக்கு விசாரணைலாம் ஏகப்பட்ட கிடுக்குப்பட்ட கேள்விகள். அந்த முதல்வன் படத்தில் வர காட்சி இருக்குல்ல, அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு எனக்கு. பயங்கரமான கிடுக்குப்படி கேள்வி. அந்த அம்மாவோட நாக்கில் கொக்கியை போட்டு அப்படி இழுக்கிறாப்புல ஒருத்தர், நீங்கள் குடிச்சிட்டு படுத்து கிடந்தீங்களாமே, அது இல்லைன்னு இப்படி மறுக்கிறீங்க, நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இது கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் அப்போவே கொடுக்கல? பாதிக்கப்பட்டவங்க தங்களோட தரப்புலேருந்து வந்து நான் ஏன் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் பண்ணலை, என்னை ப்ரெஸ் மீட் பண்ண விடாமல் தடுத்தவங்க யார், ஏன் தடுத்தாங்க, எதற்காக தடுத்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த அம்மா சொன்னாலும் தெரியும். அதுக்கு முன்னாடியே குறுக்கால பூந்து கேள்வி கேட்குறது, இடுக்கால பூந்து கேள்வி கேட்குறது, அப்படியே டபுள் சம்பர் அடித்து வந்து கேள்வி கேட்குறது. ஐயோ. சரிப்பா, இப்போ நம்ம குடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பிரச்சனையா? இப்போ இது பெரிய பிரச்சனையான்னு நான் கேட்குறேன். கேட்க வேண்டிய கேள்வி, இந்த பாப்பாவுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை, அந்த குழந்தைக்கு சிங்கப்பன் படம் எங்கே போச்சு, சிஎம் ஏன் நேராக வந்து பார்க்கல? அங்கே 7 எம்எல்ஏ இருக்காங்க, 2 அமைச்சர்கள் இருக்காங்க கோயம்புத்தூரில். அந்த 7 எம்எல்ஏ 2 அமைச்சர் இவ்வளவு போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து ஒரு எம்எல்ஏ வருவாருனாக்கா, அப்புறம் என்ன இதுக்கு 7 அமைச்சர் என்ன பண்ணுறாங்க? இந்த கேள்வியில் நீங்கள் கேட்டிங்களா? இது எதுவுமே கேட்க மாட்டீங்க. மக்கள்கிட்ட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போய் சேரவே கூடாது. அப்போ என்ன பண்ணுனாக்கா, அந்த அம்மாவை கேரக்டர் அசாசினேட் பண்ண. ஏங்க அந்த அம்மா குடிக்கிற பழக்கம் இருந்துட்டு போட்டுங்க, உங்களுக்கு என்ன அதை பற்றி? ஏன் இப்போ தமிழ்நாட்டில் யாருமே குடிக்கிறது இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து யாருக்கு முன்னாடியாவது கேஎஃப் கூலிங்காக வச்சோம்னாக்கா அப்படின்னு கிழக்கையும் மேற்கையும் மண்டையாட்டு நீங்கள் போட்டு போயிடுவீங்களா? இல்லை பட்வைசர் தூக்கி வைக்கிற முடிய பட்வைசரை பார்த்தோன்னே கையை கட்டிட்டு இல்லைங்க எனக்கு அந்த குடிக்கிற பழக்கம் இல்லைங்க படி சொல்லிட்டு போயிடுவீங்களா நீங்கள்? ஒரு சிலர் இருக்கலாம், பெரும்பாலும் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க தானே, ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏங்க பத்திரிகையாளருங்கிற பேரில் எத்தனை பேர் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் மாட்டினா
யார் நம்ம மாதன் ஆதேஷ் பட்வைசர் ஒரு கேஸ் அப்படியே தூக்கி பேக்கில் போட்டானா இல்லையா, பார்த்தீங்களா இல்லையா? எத்தனை பேர் அதில் மாட்டினாங்க? சரக்குக்காகவும் அந்த காசுக்காகவும் எத்தனை பேர் விலை போனவங்க? ஏன் அவங்களெல்லாம் இன்றைக்கி சமூகத்துலேருந்து புறந்தள்ளிட்டீங்களா? இந்த துரைந்திரன் ரவிசாமின்னு ஒருத்தர் இருக்காப்புல, ரவீந்திரன் துரைசாமி, அவர் இன்னைக்கும் அரசியல் விமர்சகருங்கிற பேரில் எல்லா சேனல்லையும் உட்காந்து பேட்டி கொடுத்து தான் இருக்காப்புல. எல்லா யூடியூப் சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸு அவருடைய பேட்டியை எடுத்து அதை கட்டுரைகளால் வர போடுறாங்க, ஆர்டிக்கலாக வேற டெக்ஸ்ட்டில் போடுறாங்க பத்திரிகைகளில். அவர் என்ன பண்ணாப்புல, அங்கே போய் சரக்குக்காகவும் அவங்க கொடுக்குற மோதிரமா அது மலபார் கோல்டாம், அங்கே தான் மோதிரம் வாங்கணுமா. ஏன்னாக்கா அது கேரள பார்ப்பனர்கள் நடத்துகிற கடையா, அதனால் அவருக்கு அவரோட தான் பிடிக்குமா, அந்த கேரள பார்ப்பனர்களோட தான் அவர் பிடிக்குமா மோதிரம் சொல்கிறேன். அதனால் எனக்கு அந்த கடையில் வாங்கி கொடுங்க, அப்போ தான் அந்த மோதிரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சிக்கினாங்க. இதில் எத்தனை பேர் சிக்கினாங்க? இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் என்ன பத்திரிக்கையாளர் இல்லைன்னு சொல்லி தூக்கி வீசிட்டீங்களா? ஐயோ அவர் குடிப்பழக்கம் உள்ளவருங்க, குடிக்காக போயிட்டு ஒருத்தவன் பேட்டி எடுக்கிறேன்னு சொல்கிறான், குடிக்காக போயிட்டு காசுக்காக போயிட்டு பணத்துக்காக போயிட்டு ஒரு பக்கம் விலகி போகிறத நீங்களே வீடியோக்களில் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆதன்லேருந்து அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஐயோ மக்கள் எல்லாம் இனிமேல் உங்களுடைய வீடியோ போட்டாக்க பார்க்க மாட்டாங்க, உங்களுடைய முகத்தையே தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க, உங்கள் முகத்தையே இப்போ தமிழ்நாடு வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆதன் மாதேஷா ஆதன்லேருந்து தூக்கிட்டாங்களா? இல்லை அவருடைய வீடியோக்கள் வந்தாக்கா இல்லை நான் பார்க்க மாட்டேன், சேனல் நகர்த்துங்க, கமெண்ட்டில் போயிட்டு வி டோன்ட் நீட் மாதேஷ் பிகாஸ் ஹீ இஸ் ட்ரங்கர், அதோட குடிக்கு விலகி போகிற நபர், இவருடைய பேட்டியை நாங்கள் பார்க்க மாட்டோம், மொத்தமாக கமெண்ட் போட்டு வர்றீங்களா நீங்கள்? எத்தனை பேர் சிக்கினாங்க? அதே சிக்கலில் தான் மாதேஷ் சொன்னால் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ஒரு டேட்டாவை அதிமுகலேருந்து கொடுத்தாங்க, அதை காசுக்காக நாங்கள் தான் விலை பேசணும், விலை பேசிட்டு இப்படி கார்னர் பண்ணி அடித்தோம்னாக்கா அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ஒரு டேட்டாவோட வந்தார். அப்போ சவுக்கு சங்கர் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்காருல்ல, அது ஆதன் மாதேஷை கொடுத்தான்ல. இப்போ நான் சவுக்கு சங்கர் வீடியோலாம் வியூஸே போகிறது இல்லையா? நீங்கள் எல்லாம் கிழக்கு மேற்கும் தராட்டு போயிட்டே இருப்பீங்களா? அந்த சிங்காபுரேஷன் எத்தனை பேர் மாட்டினா, எத்தனை பேர் அந்த சிங்காபுரேஷன் மாட்டினுடைய வீடியோவை நீங்கள்லாம் வேண்டாம்னு நகர்த்திட்டு போயிருக்கீங்க? அல்லது அந்த சிங்காபுரேஷன்லாம் மாட்டினவனுடைய சேனல் எத்தனை பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? யாருமே இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்கனாக்கா அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் குடிப்பழக்கம் உடையவர், உடனடியாக வர்ற குற்றச்சாட்டை தான். அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இன்னொருத்தவங்க அஃபையர் இருக்குது இல்லைங்கிறது வேற விஷயம், விசாரணையில் தெரிய வரும். குடிச்சிட்டாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தேவையான்னு நான் கேட்குறேன். சரி, அந்த அம்மாவே சொல்கிறாங்க தன்னுடைய கணவருக்கு குடிப்பழக்கம் உண்டு, நிறைய குடிக்கக்கூடிய நபர் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இப்போ இவங்களை கேள்வி கேட்குற நீங்கள் ஏன் அவங்க புருஷனை ஒருத்தனையும் கேள்வி கேட்கறதில்ல? அவங்க புருஷனும் பேட்டி கொடுத்துருக்காப்புல இல்லை, அவங்க புருஷன்ட்ட நீங்கள் குடிப்பழக்கம் உள்ளவராமே, குடிச்சிட்டு வீட்டில் படுத்துருவீங்களாமே அல்லது ரோட்டில் படுத்துருவீங்களாமே, நீங்கள் குடும்பத்தை சரியாக கவனிக்காதனால தான் இந்த சம்பவம் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ குடிப்பழக்கம் உள்ளவரா? நீங்கள் குடிகாரரா? நீங்கள் ஒரு குடி நோயாளியா? கேட்டிருக்கீங்களா யாரையாவது? இந்த நிமிஷம் வர இந்த அம்மாவை காரணம் பண்ணுறவங்க குடிப்பழக்கம் உடைய அவங்க கணவரை ஒருத்தராவது கேள்வி கேட்டிங்களா? அப்போ புருஷனாக குடிக்கலாம், பொண்டாட்டினா குடிக்கக்கூடாதா? இல்லை, இப்போ இந்த கமெண்ட் போடுறவங்கள நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் போடுறவங்கள எத்தனை பேர் குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்கீங்க? இதை பார்க்குறவங்கள அந்த பொண்ணு குடிக்கிறாங்கன்ற ஒரு செய்தி அது உண்மையே போய் அப்பாற்பட்ட விஷயம். அப்படி வந்தோடனே அந்த பெண்ணின் மீதான பார்வை உங்களுக்கு மாறுனுச்சுனாக்கா கண்ணாடி முன்னாடி நின்று காரி உங்களை நீங்கள் துப்பிக்கொள்ளுங்கள். ஏதோ நீங்கள் எல்லாம் பெரிய யோக்கிய மாதிரியும், ஏதோ அரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடு மாதிரியும், நாங்களாம் குடிப்பழக்கமே இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரியும். ஏன் உங்கள் வீட்டில் யாருமே குடிப்பழக்கம் இல்லையா? உங்கள் வீட்டில் சரி உங்களுக்கு இல்லைனா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் குடிக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்களாம் வீட்டை விட்டு விரட்டி விட்டீங்களா? அல்ல ஃப்ரெண்ட்ஸு குடிப்பழக்கம் அதனால் குடிக்கிறான்ல, அவன் வீட்டில் ஏதோ ஒன்று இப்படி நடந்துச்சுனாக்கா நீங்கள் ஏங்க அவன் குடிப்பழக்கம் உள்ளவங்க, அவங்க வீட்டில் அப்படி நடக்கதாங்க செய்யும் சொல்லிட்டு போயிடுவீங்களா? ஒரு பெண் குடிக்கிறா அப்படிங்கிறதா மிகப்பெரிய பிரச்சனையாக அது ஒரு செய்தியாக மாற்றப்பட்டிருக்கு. அப்போ அந்த சமூகத்தில் இப்படி ஒரு செய்தியை எடுத்து விட்டோம், உண்மையாக பொய்யோ இந்த செய்தியை உள்ளா விட்டோம்னா அதுவே டிபேட் ஆகும். ஏன்னாங்க அந்த கல்ச்சரில் பெண்கள் குடிக்கக்கூடாது, ஆண்கள் குடிக்கிறது பிரச்சனையே கிடையாது. அப்போ சரி பெண்களையே கேட்குறேன், என்ன எல்லோருமே பெண்கள் எல்லோருக்குமே குடிப்பழக்கமே கிடையாதா? அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் யாரும் குடிக்கிறதே கிடையாதா? அப்போ அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சம்பவம் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சுனாக்கா அந்த பெண்ணின் மீதாக நீங்கள் பழி போடுவீங்களா? அவங்களுக்கு நீதி நேர்மை கிடைக்கணும்னா கேட்க மாட்டீங்களா? நடந்த சம்பவம் என்ன, அதுக்கு சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை, இருக்கோ இல்லையோ, ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. சரிங்க, குடிப்பழக்கம் அப்படிங்கிறது பெரிய வாரப்போராக்கியிருக்கீங்கல்ல, சரி உங்கள் தலைவர் ஓட்டு போட்டிங்கல்ல, டிவி கேக்கு ஓட்டு போட்ட உங்கள் தலைவர் தளபதி இருக்கார்ல, அவர் திரைப்படங்களில் குடிப்பழக்கத்துக்கு எதிராக எங்கேயாவது நடிச்சிருக்கிறாரா? இப்போ இது மோசமான பழக்கம்னாக்கா இந்த பழக்கத்துக்கு எதிராக எங்கேயாவது வசனம் வச்சிருக்கிறாரா, நடிச்சிருக்கிறாரா, என்ன பண்ணியிருக்காரு? ஷாம்பைனை எடு கேம்பெயினை பண்ணணும் தானப்போ அவங்க தலைவரே பாடியிருக்காரு. இப்போ கடைசியாக ஏதோ நடிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் கிடையாது, இப்போ லியோவில் பாடியிருக்காரு, ஷாம்பைனை எடு கேம்பெயினை பண்ணு. அவர் தானப்போ பாடியிருக்காரு, கோட்லையோ லியோவிலையோ நினைக்கிறேன், சரியாக படம் ஞாபகம் இல்லை, கோட்டில் நினைக்கிறேன், ஷாம்பைனை எடு கேம்பெயினை பண்ணு. ஏன் இந்த மாஸ்டர்னு ஒரு படம், கேரக்டர் பேரே ஜேடி,
ஓப்பன் பண்ணும்பொழுதே புல் சரக்கில் ஜேடி இது கையில் ஜேடினாக்கா ஜாக் டேனியல்ஸ் இப்படி கையில் விசிக்கி கையில் வச்சுட்டு படுத்துருப்பாப்புல. அவர் பேரே ஜேடி. முழுக்க முழுக்க குடிப்பழக்கம் உள்ள நபராக தான் அந்த அந்த கேரக்டரே வடிவமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக மாஸ்டர் கதை முதல்ல யார்கிட்ட போனதுனாக்கா நான் சூர்யா கிட்ட போணுச்சு. ஆனால் சூர்யா என்ன கேட்டிங்கன்னா, இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு குடிகார கதாபாத்திரமாக இருக்குது. இது என்னுடைய ரசிகர்களை, இளைஞர்களை, நான் நல்லவன் நினைக்கிறவங்கள மடைமாத்திரதா ஆகிடும், அதனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அந்த படத்தை தவிர்த்தார். அந்த படம் நம்ம யார்கிட்ட போச்சுனாக்கா விஜய் கிட்ட போச்சு. விஜய் உடனடியாக சூப்பர் கேரக்டர் சொல்லி ஒத்துக்கிட்டாப்புல. நீங்களே முடிவு பண்ணீங்க எப்படியாப்பட்ட நபர்னு. அப்போ இப்போ உங்கள் தலைவரே அந்த மாதிரியான கேரக்டர்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. அப்போ இது குடிப்பழக்கம் தவறுனாக்கா அதில் நடித்த உங்கள் தலைவரை எப்படி இங்கே தலைவர்னு சொல்லுவீங்க? இதுக்கு எதிராக எங்கேயாவது பேசியிருக்காரா? பொது வழியில் பேசியிருக்காரா? படத்தில் பேசியிருக்காரா? எங்கேயுமே பேசுனதே இல்லையே. ஏன் இவ்வளவு ஏங்க உங்கள் கட்சியில் இவர் இருக்காப்புல, விஜய் சரவணன் ஒருத்தர் இருக்காப்புல, தஞ்சாவூர் எம்எல்ஏ. அவர் மினிஸ்டர்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு துறைக்கு மினிஸ்டராக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சரவணன், தளபதியின் பேரை கொண்ட சரவணன். இப்போ அவர் பாட்டிலோடைய ஆடுறதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா வீடியோவை? இந்த தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு கூட்டினாங்கிற பாட்டோட டான்ஸு கையில் பீரோட வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பண்ணையாருன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு தோப்பில் நின்று ஆடி இருக்காப்புல. அப்போ குடிப்பழக்கம் தவறு, அதனால தான் நடக்குதுனாக்கா எப்படி குடிக்கிற ஒரு குடிகாரருக்கு வந்து எப்படி நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க? எப்படி நீங்கள் ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுத்தீங்க? ஏன் ஆதவர்ஜுனா இருக்காப்புல, ஆதவர்ஜுனா விஜய் கூட வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாப்புல. போகும்பொழுது ஆதவர்ஜுனா பேக்கில் சரக்கு பாட்டில் இருந்தது அப்படிங்கிறதுனால செக்கிங்கில் மாட்டி அந்த சரக்கு பாட்டில் எடுத்தாங்கன்றது செய்தியாக வந்துச்சா இல்லையா? நம்ம ஏதோ பொய்யை சொல்லலை, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லலை. நியூஸ் சேனல்ஸில் இந்த செய்தி வந்துச்சா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கு கூட இப்போ கிளிப்போ அல்லது இமேஜோ உங்களுக்கு நான் வச்சுருப்பேன். இது நியூஸ் சேனல்ஸில் வந்தது. அப்போ ஆதவர்ஜுனா சரக்கு பாட்டில் யாருக்கு எடுத்துகிட்டு போனாப்புல? ஒன்று அவருக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கணும், அதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கணும். எனக்கு ஓப்பன் பண்ண பாட்டல்னு நினைக்கிறது. அடுத்தது அப்படி இல்லைனாக்கா அவர் யார் கூட போகிறாரு? விஜய் கூட போகிறாரு. அப்போ விஜய்க்கு அந்த பழக்கம் இருந்திருக்கணும், அவருக்காக அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்கணும். ரெண்டு தான் இருக்க முடியும். இப்போ ரெண்டில் எது உண்மையாக இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க குடிப்பழக்கம் உள்ளவங்களா அது ரெண்டு பேர் கூட இருந்திருக்கலாம். அப்போ குடிப்பழக்கத்தில் தான் நடக்குதுனாக்கா அப்போ அவர் எடுத்து போயிருக்காரு. அவருக்கு எப்படி கட்சியில் சீட்டு கொடுத்தீங்க, பொறுப்பு கொடுத்தீங்க, எப்படி மினிஸ்டர் கொடுத்தீங்க, இதெல்லாம் எப்படி கொடுத்தீங்க? ஏங்க தமிழ்நாடு மினிஸ்டர் இது அமைச்சரவையினுடைய சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவர் ரவிசங்கர் எம்எல்ஏ டிவிக்கு, அவர் முழுக்க ஒரு டாஸ்மாக் கடை, டாஸ்மாக் பார், அப்படியே கிங் லூயிஸ்ன்னு நினைக்கிறேன். கிங் லூயிஸை வச்சுட்டு பக்கத்தில் மிக்சிங்கு சைடிஷ்லாம் வச்சு நல்லா கையில் கிட்டு இப்படி உட்காந்துருக்காப்புல. இப்படி அந்த ஊரில் உட்காந்துருப்பாங்கல்ல பாரில், அப்படி உட்காந்துருக்காப்புல, நல்லா கெத்தாக உட்காந்துருக்காப்புல, பாரில் உட்காந்துருக்காப்புல. யார்? துணை சபாநாயகர். இப்போ இந்த ஃபோட்டோ வந்துச்சு, என்ன பண்ணீங்க நீங்கள்? எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? இந்த கிடுக்குப்பிடி கேள்வியை அந்த அம்மாட்ட கேட்ட அந்த பத்திரிகையாளர்கள் முழுக்க துணை சபாநாயகர் இப்படி டாஸ்மாக் பாரில் உட்காந்து குடிக்கிறது போன்ற ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. இவருக்கு எப்படிங்க நீங்கள் துணை சபாநாயகர் போஸ்ட் கொடுத்தீங்க? எப்படி இவருக்கு நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க? இவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? இவர் முழு நேர குடிகாரராக இருந்திருக்கிறாரு. பகலில் உட்காந்துருக்காப்புல, மாலை நேரத்தில் நைட்டில் கூட கிடையாது. வேலையை முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு அவர் கட்டிங் போடுவோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட கிடையாது. பகலில் நல்ல வெட்ட வெளிச்சத்தில் நல்ல வெயில், பொட்டை வெயில்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், நல்ல வெயில் பொழந்துக்கிட்டு அடிக்கும், அந்த வெயிலில் உட்காந்துருக்காப்புல தலைவன். இப்போ யாராவது இதை கேள்வி கேட்டிருக்கீங்களா? துணை சபாநாயகருங்க, எவ்வளோ பெரிய பொறுப்பு அது. ஆதவர்ஜுனா போய் சிக்கிக்கிட்டாப்புலையே அந்த நியூஸ் வந்துச்சு, அதை குறித்து ஆதவர்ஜுனாட்ட கேள்வி கேட்டிங்களா? விஜய் சரவணன்கிற இப்படி ஒரு முழு நேர குடிகாரருக்கு நீங்கள் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்கீங்களே, எம்எல்ஏவா நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்கீங்களே, இது சரிதானா முறைதானா? என்னைக்காவது கேள்வி கேட்டிருப்பீங்களா? ஏன் அதே கட்சியில் குடிக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு கேட்குறோம். பர்வேஸ்ன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை அறந்தாங்கி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், புதுக்கோட்டை பங்க அறந்தாங்கி பக்கம் சீட்டு வாங்கி ஜெயிச்சாப்புல, அவர் மினிஸ்டராக இருக்காப்புல. இன்னைக்கு அவர் இந்த இன்ஸ்டா பக்கத்தில் நிறைய இந்த பிட்டு படம் பார்க்குற சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த ஐடிஸ் என்ன பண்ணுவானுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் மாதம் ஒரு 1000 ரூபா 1500 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கனாக்கா அது உள்ளே போய்க்கலாம், எல்லாருமே பார்க்க முடியாது. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்க மட்டும்தான் உள்ளே போய் பார்க்க முடியாது. உள்ளே போனீங்கன்னாக்கா அந்த யார் அந்த பேஜை வச்சு நடத்துகிறாங்களோ அவங்க வந்து முழு நிர்வாணமாக நின்று டான்ஸ் ஆடுவாங்க, அல்லது நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்களோ அதை இன்னும் பேமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதை உங்களுக்கு லைவில் வந்து பண்ணி காமிப்பாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிவிக்கு மினிஸ்டர் இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்காப்புல. இது செய்தியே ஆனவனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாப்ல. இப்போ ஒருவேளை ஃபேக் கடையில் திரும்ப இருக்கலாம், நமக்கு தெரியல, நம்ம வதந்தியை பரப்ப முடியாது இல்லை. ஆனால் ஏற்கனவே இருந்திருக்கிறார் என்கிற ஆதாரம் இருக்கிறது. நான் பேசும்பொழுது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்போ இதை போய் நீங்கள் கேட்பீங்களா? என்னங்க ஒரு பிட்டு படம் அதில் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்காப்புல, இன்ஸ்டாவில் அந்த ஐடியில் வந்துச்சுங்களே அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம், அவரை போய் நீங்கள் எப்படிங்க மினிஸ்டராக வச்சுருக்க முடியும்? அவரோட ஆடியோ கூட ஒன்று வந்துச்சுங்க, நேராக பார்க்கும்பொழுது இப்படி 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 இறுக்கமாக உட்காந்து ஏதோ இப்படி அமனம் முஞ்சு மாதிரி இருக்காப்புலங்க.
ஆனால் ஆடியோவில் பயங்கரமாக மிரட்டலாப்பலையே நான் 3வது தலைமுறை அரசியல்வாதி, எங்கள் அப்பா அரசியல்வாதி, எங்கள் தாத்தா அரசியல்வாதி, நான் 3வது தலைமுறை என்கிட்டே வச்சுக்கிறேன், என்ன தெரியுமா பண்ணுவேன், மிரட்டுறாப்புல எங்கள் ஒருத்தரை லிட்டரலாக மிரட்டுறாப்புல. அப்போ இன்னைக்கு மினிஸ்டர்னாக்கா என்ன பண்ணுவாப்புல, ஆளை தூக்குவாப்புலையா, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஆளை தூக்கி எங்கேயாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடிக்கிறது, உதைக்கிறது, காலை முறிக்கிறது, கையை முறிக்கிறது, ஆளே காலி பண்ணுறது இந்த வேலையில் பண்ணுவாப்புல. இதை கேள்வி கேட்பீங்களா? இந்த கிடுக்குப்பிடி கேள்வி கொண்டு அன்னைக்கு கேட்பீங்களா யார்ட்டையாவது? ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா ஒருத்தவங்க அவங்கள்ட்ட போய் இந்த கேள்விலாம் கேட்பீங்க, சம்மந்தம் இல்லாத கேள்விலாம் கேட்க வேண்டியது. சரி, இப்போ குடிக்கிறதான் பிரச்சனைனா டாஸ்மாக் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் இருக்குது, டிவிகே கவர்மெண்ட் கையில் இருக்குது. நாளைக்கே நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரே கையெழுத்து, ஒட்டுமொத்தமாக மது ஒழிப்பை நாங்கள் கொண்டு வர்றோம், மது விலக்கு, தமிழ்நாடு முழுக்க மது விலக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்க டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு போட்டிங்கனாக்கா உடனடியாக சாயங்காலம் சிவி சண்முகம் போயிட்டு உள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறாங்களே, வாங்கினா எல்லாத்தையும் முதல்ல நாலு கடை வர க்ளோஸ்ன்னு சொல்லிட்டான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பின்னாடி விஜய் சரணன் நிப்பாப்புல தெரிஞ்சா ஒரு என்னடா கடை முறைன்னு சொல்லிட்டாப்புலன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஜோக்ஸை பாட்டு அப்படின்னாங்க நாளைக்கே நீங்கள் கடையை மூடிடலாமே, எழுத்து டாஸ்மாக் மது விலக்கு கொண்டு வரலாமே, ஏன் கொண்டு வரல? இப்போ இந்த மாதிரி கேள்வி எழுப்புறாங்கல்ல, இவங்களுக்கும் அந்த குழந்தைய ஒருத்தவன் கடத்திட்டு போய் பாலியல் உள்ளுறவு செஞ்சு கொலை செஞ்சு வீசினால குளத்தில் அவனுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், லைவில் அதை பண்ணுறான், இவங்க கமெண்ட்டில் அதை பண்ணுறாங்க, எண்ணங்களில் அதை பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கும் இந்த கேள்வி எழுப்புறாங்கல்ல இவங்களுக்கும், அப்புறம் அந்த பத்திரிக்கையாளர்களை பேரில் நின்று நீங்கள் குடிச்சிங்களா இல்லையா, நீங்கள் ஊறுகாய் தொட்டிங்களா இல்லை வேறு என்ன தொட்டுக்கிட்டீங்க, இந்த கேள்வி எழுப்புனாங்கல்ல இவங்களுக்கும் பெரிய வித்தியாசமாக ஒன்றும் கிடையாது. இந்த குரூப்பெல்லாம் யாருன்னா, இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்ட போயிட்டு நீ எதுக்குமா வாட்ஸ்அப் வச்சுருக்க, நீ எதுக்குமா ஃபேஸ்புக் வச்சுருக்க, நீ எதுக்குமா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறேன்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்குன்னு பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்டே போய் நொட்டம் சொல்கிறான் பாருங்கள். அந்த பிற்போக்குவாதிகள் தான், அந்த மடத்தனத்தை பேசுகிற அந்த மடையர்கள் தான் இந்த கமெண்ட்டுகளை போட்டவர்கள். அன்னைக்கு எவன்லாம் பேசினானோ அதே மனநிலையில் உள்ள இந்த சமூக அழுக்கு தான் இந்த கமெண்ட்டில் அல்லது இந்த அம்மா குடிச்சிருக்காங்கன்னு செய்திகளை பரப்புறவனுங்க. இதில் இன்னொரு அம்மா ஒரு அந்த வீடியோ பிடிச்சி பார்த்தீங்களா, இவங்க குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு படிச்சிருந்தாங்கன்னு சொல்லி வீடியோ பிடிச்சிட்டு அந்த அம்மாவுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அது ரீல்ஸ் பண்ணி வச்சுருக்கு. யார்? ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை கூட ரீல்ஸ் பண்ணுது. அந்த ரீல்ஸை நீங்களே பாருங்கள். இவங்க சின்ன பொண்ணுங்களா, அவங்க சின்ன பையனா, அவங்க அந்த பாட்டை நம்மளால் வாயில் பாடுறதுக்கே கூச்சமாக இருக்குனாக்கா, ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது, பொடியன், ரொம்ப சிறுவனாக இருக்கான். அந்த பையன் கூட என்ன பாட்டுக்கு இந்த கிளவி ரீல்ஸ் பண்ணுது பாருங்கள். அதை வந்து அதுன்னு தான் சொல்லணும். அதுன்னா அதாவது மனித பிறவியே கிடையாதுன்னு நான் சொல்ல வராது, மனித பிறவிலே நான் சேர்க்கலை, அதை பிறவிலே நான் சேர்க்கலை, அதை அதனால தான் அதுன்னு சொல்கிறேன். ரீல்ஸ் போடுது. இது எனக்கு இவ்வளோ நொட்டம் சொன்னிச்சுல, அந்த அம்மாவுக்கு குடிப்பழக்கம் இருக்குது, அவங்க குடிச்சிட்டு போடுறது. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? குடிப்பழக்கத்தை விட மோசமான பழக்கம் இது. நீ இந்த பையனை வச்சு என்ன ரீல்ஸ் பண்ணுறது? அந்த குட்டி பையனை வச்சுட்டு சின்ன பையன் சின்ன பொண்ணை காதலிச்சானா அவனை வச்சு ரீல்ஸ் போட்டுட்ருக்க. இது அவனுடைய மனசு பாதிக்கப்படாதா, சஞ்சலப்படாதா, அல்லது இந்த கெட்ட எண்ணங்கள் அவனுக்குள்ளே தோன்றதுக்கு நீங்கள் வழி வைக்க மாட்டீங்களா? படிக்கிற வயசில் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த சின்ன குழந்தைய கூப்பிட்டு வச்சு சின்ன பையன் இது நீ சின்ன பொண்ணா, நீயே சின்ன பொண்ணான்னு கேட்குறேன். நீ 4 நாள் காலில் டிஃபன் போடாம போட்டால் செத்து போடும் இந்த கிளவி. இது உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கு. முகரைகளை முகரைகளை சின்ன பொண்ணா சின்ன பையனா இது காதலிக்கிறாங்களாம். இது அந்த பொடியில் வச்சுட்டு ரீல்ஸு போட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு முதல்ல உள்ளே வைக்கணும். இதுக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும். இந்த படிக்கிற குழந்தைகள் இந்த மாதிரி வச்சு ரீல்ஸ் போடுறங்கிற பேரில் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரியான பொம்பளைகளுக்கும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொன்னல அவங்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுதான் அங்கேயும் நடக்கும். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் உள்ள இங்கே எங்கே நடக்குதோ அதுதான் அங்கேயும் நடக்கும். இதெல்லாம் காசுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய பொம்பளையாக இருக்கும். பொம்பளை இல்லை, அதுன்னு தான் சொல்லணும். என்ன வேணாலும் செய்யக்கூடிய அதுவாக இருக்கும். இதெல்லாம் அடுத்ததாக புதுசாக ஒரு பச்சை படம் ஒன்று வந்திருக்கு, அந்த வீடியோவையும் பாருங்கள். எலெக்ஷன் டேட் சொன்னப்பையும் பிரச்சனை இல்லை, கவுண்டிங் டேட் வந்தப்பையும் பிரச்சனை இல்லை, அண்ணன் கூட்டணி பேசினப்பையும் பிரச்சனை இல்லை, அண்ணன் சிஎம் ஆனதுலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் கூட்டணி கட்சிங்களுக்கு அமைச்சரவை தரேன்னு சொன்ன உடனே உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. கரண்ட் கட்டு, குடி தண்ணி பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் டெத்து, கற்பழிப்பு, இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதில் மட்டும்தான் அண்ணா கை வச்சிருக்காரு. இப்போதைக்கு அடிமட்டத்தில் இருக்கவங்க மேலேயும் அண்ணா கை வச்சானா இதுக்கான மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் நான் நம்புகிறேன். இப்போ இந்த கும்பல்லாம் இப்படி தான் இறங்கியிருக்குங்க. இந்த மாதிரி அந்த ரூட்டு மாஃபியா கிட்ட காசு வாங்கிட்டேமா, ஒரு 10 வயசு குழந்தைம்மா, 10 வயசு குழந்தை. இப்போ நீங்களாம் 10 வயசு குழந்தைய தூக்கி கொஞ்சிருப்பீங்க, உங்கள் வீட்டில் உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லைன்னு தெரியலம்மா.
ஆனால் உங்கள் வீட்டில் சொந்தக்காரவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு 10 வயசு குழந்தை இருந்திருப்பாங்க, நீங்கள் போகிறப்ப தூக்கி கொஞ்சிருப்பீங்க, விளையாடிருப்பீங்க இல்லையா? 10 வயசு குழந்தை செத்து போய் கிடக்கு, அவன் மார்லையும் வயிற்றுல அடிச்சுட்டு அழுதுட்டு கிடக்குறான், தான் குழந்தைக்கு நடந்ததாக நினச்சிக்கிட்டு அவன் அழுதுட்டு தமிழ்நாடே உற்று நோக்கிக்கிட்டு இருக்க இந்த வழக்கையும் என்னடா இப்படி நடந்து போச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்தது 9 வயசு சிறுமிக்கு அம்பத்தூரில் பாலியல் தொல்லை. இன்றைக்கி காலையில் ஒரு 2 நியூஸோ 3 நியூஸோ இதேமாதிரி சிறுமி குழந்தைகளுக்கு கடையில் நின்ன ஒரு 9-10 வயசு சிறுமி, அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. இப்போ இதை குறித்து யாராவது பேசியிருக்காங்களா? அந்த பச்சை படம் இதை குறித்து பேசணும். இது என்ன சொல்லுது பாருங்கள், அதுக்குள்ளே இந்த நடக்கிற அட்டூழியங்கள் அட்ராசிட்டிஸ்க்கு முட்டு கொடுத்து வீடியோ போடுது. இதெல்லாம் பயங்கரமாக முட்டு கொடுத்து வீடியோ போடக்கூடிய நபர்கள் தான். இதெல்லாம் அந்த காசுக்காக விலை போகிற கும்பல்கள். ஏன்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் முட்டு கொடுக்குறது மனசு வருமா? என்னதான் அவன் ரசிக மனப்பான்மையில் ஓட்டு போட்டு இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள ஆட்சியில் அமர்த்தினாலும் இப்படி ஒரு பச்சை குழந்தைக்கு ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதை முட்டு கொடுத்து எவனுமே வரமாட்டான். சோறு திங்கிறவன், சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவன், சூடு சொரணை உள்ளவன், காசுக்காக விலை போகாமல் இருக்கிற எவனும் இதுக்கு முட்டு கொடுத்து வீடியோ போடவே மாட்டான். இது காசுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய கும்பல்கள் இருக்கும்ல, அந்த கும்பல்கள் தான் இந்த மாதிரி வீடியோ போட்டு தெரியும். அதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னாக்கா இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் யாருன்னு தெரியல. அவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வாட்ச் பண்ணுங்கள், இவங்களுடைய வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு நகை வாங்கியிருப்பாங்க, அல்லது வீட்டில் ஒரு வருமானம் எல்லாம் எங்கேருந்துனா இங்கேருந்து இப்போ இந்த வீடியோ போடுறாங்களே. இப்போ உங்களுக்கு என்னன்னாக்கா ஏதோ அவங்களுக்கு அவனை பிடிக்க மாட்டேன் இந்த நடிகரை, அதனால் வீடியோ போடுறான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதான் கிடையாது. காசு அங்கேருந்து வருது. அதோட இன்பாக்ஸுக்கு மெசேஜ் வந்து இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கம்யூனிகேஷன் பண்ணியிருப்பானுங்க. ஒரு வீடியோக்கு இல்லைனாக்கா ஒரு 10 வயசு குழந்தை செத்து கிடக்கும் பொழுது எப்படி யாரால் இப்படி பேசி வீடியோ போட முடியும்? இதெல்லாம் அண்ணன் வந்து IPS IAS லெவலில் கை வச்சிட்டாரான். அடுத்தது அடிமட்டத்தில் கை வச்சிட்டாருன்னா அவ்வளோதானா, புரட்டிடுவாப்பிலையாம், தள்ளிடுவாப்பிலையாம், அப்படியே தார் ரோட்டெல்லாம் அப்படியே நிமித்திடுவாப்பிலையாம், அப்படியே புளிய மரம்னா தள்ளி கொண்டு போய் ஓரமாக வச்சுருவாப்பிலையாம் ரோட்டில் நிற்காமல். இந்த மாதிரி வீடியோ வர்ற பொம்பளைங்க காசுக்காக வேலை செய்கிற பெண்கள். அதனால தான் சொல்கிறேன், காசுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு கும்பல் தான் இப்படி பேசிக்கிட்டு தெரியும். இப்போ இது மட்டும் இல்லை, இதே மாதிரி இந்த மதன் கௌரின்னு ஒருத்தர் இருக்காப்புல, நமக்கு நண்பர் தான், அதுக்காக நம்ம அரசியலை விட்டு கொடுக்க முடியாது. அப்போ இந்த MG ஸ்குவாட்னு சொல்லிட்டு வருவாப்புல, எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னாப்புல. அப்புறம் இந்த ஏட்டுடி நந்தா அந்த பையன் சொம்பிடிச்சதாக இருக்கட்டும், அப்புறம் வேற யார் இந்த கிறிஷ் அண்டு ஐஷுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில், அதெல்லாம் என்ன சொம்புன்றீங்க, யோப்பா கொஞ்சமாக சொம்புடிங்கப்பா. எத்தனை குழந்தைகளுக்கு பாலியல் உள்ளுறவு, பாலியல் சீண்டல்கள் நடக்குது, அதை பற்றிலாம் ஏன் நீங்கள் வாயை திறக்கலை? உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, அதனால தாங்க நாங்கள் வந்து எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட சொன்னோம், அதனால தாங்க தளபதிக்கு ஓட்டு போட சொன்னோம், அவர் வந்து சரி பண்ணிடுவார்னு நினச்சாங்க அப்படின்னு நீங்கள் பேசுறீங்கன்னா வச்சுக்கிற எலெக்ஷனுக்கு முன்னாடி 10 நாள் என்ன ஆச்சு? எத்தனை குழந்தைங்க? யார் வாய் திறந்தீங்க? வாயில் என்ன வச்சுருந்தீங்க? அப்படி தான் கேட்பேன் நான். இந்த கிறிஸ்டியன் ஐஷுன்னு அந்த கப்புள்ஸ் போடுற வீடியோவாக இருக்கட்டும், இப்போ இவங்கெல்லாம் எங்கடா போய் உட்காந்துருந்தீங்க? அப்புறம் என்ன பேரிகார்டு பீட்டர்னு ஒருத்தவன்யா, நமக்கெல்லாம் அந்த பேரே தெரில. அப்புறம் என்ன வில் ஸ்பாட்டான் அவன் ஒருத்தவன். அப்புறம் இந்த யோகி மைனா, ஐயோ அது ஓட்டே கிடையாது உங்களுக்கு, ஆனால் போட்டிங்க பாரு ஒரு வீடியோ, இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ். அப்புறம் நம்ம குட்டி தளபதி இருப்பாப்லையா, நம்ம சீரியலு தளபதி இருப்பாப்லையா சஞ்சீவ் அவர், அப்புறம் இந்த ரக்ஷிதா மகாலட்சுமி, இவங்கெல்லாம் வீடியோ போட்டிங்களே தலைவருக்கு ஓட்டு, ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு புரிதலோடு போடணும். சரி ஓட்டு போட்டிங்க, போட சொன்னீங்க, மாற்றம் வேணும்னு நினச்சிங்க, மாற்றம் வந்துருச்சு. எந்த குழந்தைக்கு எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்கள்? கட்சிக்காரங்க நீங்கள் ஓட்டு போட்ட கட்சிக்காரன் 10 வயசு சிறுமி இங்கே செத்து போணுச்சுன்னா அந்த பாப்பா இல்லை, RK நகரில் அந்த மந்திரியாக இருக்கக்கூடிய, நிதித்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய RK வில்சனோட ஜிகிடி தோஸ்து, அதே RK நகரில் 10 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தான். எலெக்ஷன் அன்னைக்கு, ஓட்டு போடுற அன்னைக்கு அவனை கைது லேட்டாக தான் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்கன்ற கைதியை கேள்வியை நான் எல்லா வீடும் எழுப்பிட்டு இருக்கேன். அவன் பேர் வந்து சினேக் தினேஷ். அடுத்த ஒருத்தன் இருக்கான் அதே RK நகரில், கேசவன், அவங்க அக்கா சினேகா, 2 பேருமே கட்சியில் பொறுப்பாளர்கள் மன்றத்தில். அவங்க அங்கே உள்ள காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் சீண்டல் கொடுக்குறாங்க, அவங்க அம்மாவை அடிக்கிறாங்க, அந்த பெண்ணையும் அடிக்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் 2 பேரும் கஞ்சா குடிப்பாங்க, கஞ்சா விற்கிறாங்க. அது அந்த பாதிக்கப்பட்டவங்க சொன்ன குற்றச்சாட்டு இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ இதை குறித்து ஏன் நீங்கள் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? இதை குறித்து வீடியோ போடணுமா இல்லையா? இப்போ இந்த சப்போர்ட் பண்ணி முன்னாடி பேசின இந்த வீடியோக்கள், இந்த என்ன சொல்கிறது, இந்த விஜய்க்கு ஓட்டு போடுங்க, தளபதிக்கு ஓட்டு போடுங்க, அப்படியே புரட்டிடுவார், நிமித்திடுவார், தட்டிடுவார், அறுத்து குமிச்சிடுவார்னு சொன்ன நீங்கள் எல்லாம் இப்போ நடக்கிற கொடுமைகள் குறித்து ஏன் வாயை திறக்க மாட்டேங்க? ஏன்னாக்கா பூரா பணம், காசு, பணம், துட்டு, மணி, காசு மட்டுமே தான் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால் இந்த மாதிரியான கும்பல்கள் பேசுறதுக்குள்ள தயவு செஞ்சு நம்பிட்டு மக்கள் வீணாக போகாதீங்க.
இவங்க பின்னாடி இப்போ நீங்கள் கேள்வி கமெண்ட்டில் போயிட்டு இந்த 10 வயசு சிறுமிக்கு ஏன்டா வீடியோ போடணும்னு கேளுங்க. எவனாக இருந்தாலும் போடணும் போட மாட்டானா? இப்போ இந்த சிறுமிக்கு ஏன் இந்த ஒரு பையனும் வீடியோ போடல? இந்த ஒரு அயோக்கியனும் இந்த பூரா டிவிக்கு சொம்படிக்கிறவங்க, இந்த டிவிக்கு சொம்புகள் ஏன் வீடியோ போடல? அப்போ சோஃபா மாடல் மாதிரி உங்கள் வீட்டு தலைவாணி மாடல் எதுவும் வந்துச்சா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். இதை விட கேவலமாக அசிங்கமாக நான் கேட்பேன். ஏன்னாக்கா செத்து போயிருக்கிறது எல்லாம் குழந்தைங்க. இப்போ பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுட்டாலாம் வயிற்றுல நெருப்பு கட்டு தெரிய வேண்டியதாக இருக்குது. வெளியே அனுப்ப முடியல. ஒரு செய்தியும் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடுது. அவ்வளவு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கேள்வி எழுப்புங்க. வெளியில் வர சொல்லி பேச சொல்லுங்கள். ப்ரெஸ் மீட் பண்ண சொல்லுங்கள். இவ்வளவு கேள்விகள் இவ்வளவு இதெல்லாம் விட்டுட்டு இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னாக்கா இவங்கெல்லாம் ரூட் மாஃபியா கிட்ட இவங்கெல்லாம் நேரடி கனெக்ஷனில் உள்ளவங்க, நேரடி பொருளாதாரத்தில் பயனடையக்கூடிய நபர்கள். அதனால் இவ்வளவு விட்டுட்டு இந்த பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்ட இறந்து போன சாகடிக்கப்பட்ட சிறுமியை நம்மகிட்ட விட்டு நீ குடிச்சிருக்கியா இல்லைன்னு கேள்வி கேட்கறனாக்க உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்குறேன். உனக்கு என்ன அறிவு இருக்குது? இப்போ நான் கேட்ட கேள்வியெல்லாம் போய் டிவி கேட்கிட்ட முதல்ல கேளு. அதுக்கப்புறம் பதில் வாங்கிட்டு தான் வந்து இங்கே வந்து கேளு. இப்போ பர்வேஸை பற்றி கேளு. பிட் ஐடி வச்சுருந்தியாப்பா, சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தியா போய் கேளு. தஞ்சாவூர் விஜய் சரவணன்ட்ட போய் கேளு. டிவிக்கு எம்எல்ஏ அப்போ சரக்கு போட்டு டான்ஸ் ஆனியே இந்த வீடியோ என்னப்பா அது, உனக்கு எப்படிப்பா மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க? ஆதவர்ஜன்ட்ட கேளுங்க. இவருக்கு எப்படிங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேளுங்க. அடுத்து இந்த இன்னும் நிறைய பேர் சொன்ன பாருங்க, அவங்களாம் பற்றி இப்படிலாம் வந்திருக்கு. துணை சபாநாயகராக ரவிசங்கரை போட்டிருக்கீங்களே, பாரில் பட்டப்பகலில் உட்காந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்காப்புல, அவருக்கு எப்படிங்க துணை சபாநாயகர் போஸ்ட் போட்டிங்க? மரிய வில்சனை வீடு புகுந்து பெண்களை தாக்குறாப்புல, வீடு புகுந்து முதியவர்கள் அடிக்கிறாப்புல, கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் பண்ணியிருக்காப்புல, அவ்வளவு பேரை கூட்டு போய் இவருக்கு எப்படிங்க நீ நிதித்துறை உதவி கையில் கொடுத்தீங்க? ஏன்னாக்கா அவர் வெளியில் வந்து வட்டி காசு கொடுத்து வாங்குறாரு. ஆனால் அதனால் அவருக்கு நிதித்துறை. விஎஸ் பாபு சீட்டு கொடுத்தீங்களே, அவர் அங்கே பெரம்பூரில் போய் கேட்டோம்னாக்கா அவர் கட்ட பஞ்சாயத்து பாபுன்னு சொல்கிறாங்க, அவரை வந்து கந்துவட்டி பாபுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு எப்படிங்க நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க? அங்கே அவ்வளோ மக்கள் கரண்ட் இல்லை தண்ணி இல்லைன்னு போராட்டம் பண்ணுறாங்க. எந்த ஸ்பாட்டுக்குமே விஎஸ் பாபு போகலை. பெரம்பூர் ஒன்று ஏதோ 100 கிலோமீட்டர் சுற்றுலாலாம் கிடையாது. இங்கே கிராமங்களில் வந்தால் தான், அங்கே வெளியூரில் பார்த்தீங்கன்னாக்கா ஊர்கள் சின்ன சின்னதாக அங்கங்கே இருக்கும். அதனால் தொகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கெல்லாம் அப்படி பெரம்பூர்னாக்கா அப்படி வண்டி எடுத்திங்கனாக்கா ஒரு 1 மணி நேரம் சுற்றி முடிச்சிடலாம். இவ்வளோதான் பெரம்பூர் தொகுதி. இதுக்குள்ளே ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, சாலை மறியல் பண்ணுறாங்க. விஎஸ் பாபு வரமாட்டேங்கிறாரு, வெளில வரமாட்டேங்கிறாரு வீட்டை விட்டு. அப்போ வீட்டை விட்டு வெளியில் வராத விஎஸ் பாபு ஏன் வரமாட்டேங்கன்னு கேளுங்க. சிஎம் ஏன் ப்ரெஸ் மீட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு கேளுங்க. இதையெல்லாம் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் ப்ரெஸ் மீட் பண்ணுறது நேரடியாக போகிறது நேரம் இல்லாத சிஎம்க்கு சிபிராஜை பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, அப்புறம் வெங்கட் பிரபுவை பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சுனாக்கா அடுத்த ஒரு வாரத்துக்கு 5 ஷோ ஓட்டணும்னு புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வரதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அதோட ஆர்கே சுரேஷ் என்கிற ஒரு அக்யூஸ்டு, ஆருத்ரா வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளி ஆர்கே சுரேஷ், இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது நேரம் இருக்குது உங்களுக்கு. கஷ்டப்படுற மக்களை ரோட்டில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து போராடுறாங்களே கரண்ட் இல்லைன்னு, ஏன் இறங்கி வந்து பார்க்க மாட்டீங்களா சிஎம் சார்? 10 வயசு சிறுமி செத்து போச்சா சிஎம் சார், நேராக போய் பார்க்க மாட்டீங்களா சிஎம் சார்? இதே மாதிரி அன்னைக்கு அப்போ உள்ள சிஎம் ஃபோனில் பேசும்பொழுது உங்களுடைய தற்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? எங்களது தளபதி ஃபோனை வீடியோ காலில் வரக்கூடிய நபர் கிடையாதா மாதேஷ், வீட்டுக்கே செல்லக்கூடிய நபர் மாதேஷ்னு சொன்னீங்களே. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே நீங்கள் போகலையே, அவர் போகலையே சொல்லிட்டு போகலையே, பொய் சொல்லிட்டு போகலையே. கேள்வி கேட்டிருக்கீங்க அன்னைக்காவது? பத்திரிகை துறையில் உள்ளவங்க, செய்தியாளர் சந்திப்புக்கு போகிறவங்க என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? பாதிக்கப்பட்ட பருவங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு, இரக்கம், மனிதாபிமானம், மனித குணம் எதுவுமே கிடையாதா?